அமெரிக்கா, இஸ்ரேல் மொத்தம் 16,000 ஸ்ட்ரைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து பண்ணிட்டாங்க ஈரான் மேல. பிப்ரவரி 28 இருந்து மார்ச் 20 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்க சமயத்துல பத்தாம இன்னும் அடிஷ்னலா ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் பாக்ஸர், யூஎஸ்எஸ் காம்ஸ்டாக், யூஎஸ்எஸ் போர்ட்லாண்ட் எல்லாத்தையும் வந்து பண்ண மிடில் ஈஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். செகண்ட் மெரைன் எக்ஸ்பெடிஷனரி யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃபை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள். ஸோ மேசிவான ட்ரூப் டிப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யுனைடெட் கிங்டமா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், ஜெர்மனி, இட்டாலி, நெதர்லாந்து, ஜப்பான் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, ஐயோ எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்களும் சொன்னாங்க. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நடந்திருக்கும் போல தெரியுது. இப்போ ஜாயிண்டான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறாங்க. அதாவது நாங்க ரெடியா இருக்கிறோம், கான்ட்ரிபியூட் பண்றோம், இந்த அப்ராப்ரியேட்டான எஃபோர்ட் கொடுக்குறோம், கமர்ஷியல் ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடக்கிறதுக்கான பேசேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க செயல்படுறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஈரான் செய்யறது அப்படியா, அது இப்படி இது இப்படி அப்படிங்கிற எல்லாம் சேர்த்துருக்குறாங்க. மானே தேனே பொன்மானே அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. தூவம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ யூரோப்பியன் யூனியன் இதுல என்கேஜ் ஆக போறாங்களா. ஸோ இந்த டைம்ல ஜாயின்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அமெரிக்கா இருக்கிறாங்க டான் கெய்ன் அவர்கள், அவர் தரப்பின் செய்திகள் என்ன வருது, சதர்ன் பிளாங்க் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து பண்ண கிளியர் பண்றதுக்கான பிளான்ல A-10 ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதை பார்ட்டிசிபேட் பண்ண விட்டுருக்கோம். இந்த விமானங்கள் தொடர்ந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல உள்ளாவது, அங்க இருக்கக்கூடிய ஸ்பீட் போட்ஸ் அடிக்கிறது, நூற்றுக்கணக்கான எழுதிக்கலாம் 10,000 இது நம்ம அமெரிக்கா த பெஸ்ட் அமெரிக்கா இல்லையா, 10,000 சிப் அடிச்சிருப்பாங்க, இல்ல 1,00,000 சிப் அடிச்சிட்டாங்க ஈரானோடது அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் சொல்லுதுன்னா 100க்கும் மேற்பட்ட அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன, 10 லட்சம் சிப் அடிச்சிட்டாங்க ஈரானோடத வச்சுக்கலாம். எல்லாம் சொல்றது தானே என்ன. அதுவா வந்து பண்ண AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் வந்து பண்ண காம்பேட் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் போட்ஸ், இந்த மைன் டிப்ளாய் பண்ணக்கூடிய இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடிக்கலாம். அடிச்சுட்டு இருக்காங்களாமா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காமிகாசி ட்ரோன்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கான மிஷன் எல்லாம் வந்து பண்ணி இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் A-10 விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி விட்டுருக்காங்க. ரெண்டாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பங்கர்ல ஏதாவது வச்சுக்கிறாங்களா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு 5,000 பவுண்ட் பெனிட்ரேட் பங்கர் பஸ்ட் குண்டுகளை வந்து பண்ண போட்டிருக்கோம். இது எல்லாம் எதுக்காக, ஆன்டிஷிப் மிசைல் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நொறுக்கிறதுக்காக, கிரஷ் பண்ணி அந்த பகுதிகளை ஃப்ரீ பண்றதுக்கான எல்லா எஃபோர்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இது போல அந்த பகுதியை மீட்டெடுக்கிற வரைக்கும் நாங்க செய்வோம் அப்படிங்கிறத கவுண்டர் மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்களா அவர் தரப்பு. இதே மினிஸ்ட்ரி ஆஃப் வார்னு தானே சொல்லணும், ஆனா திருப்பி டிஃபென்ஸ் வச்சுக்கிறாங்க. ஏன் இப்படி அவங்க மாறி கொஞ்சம் கிளாரிட்டியில போல தெரியுது, இவங்களுக்கு போர் செய்யலாமா டிஃபென்ஸ் பண்ணலாமான்னு ஒரு சரியான கிளாரிட்டியில போல தெரியும் அமெரிக்கா. அது பீட்டர் ஹெக்ஸத் அவர்களுக்கு அவர் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறான்ற பேர் கூட அவர் வச்சுக்க மாட்டேங்கிறார், தெளிவா சொல்ல மாட்டேங்கிறார். அந்த அளவுக்கு பயமா இல்ல என்ன ஏதுங்க தெரியல. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மினிஸ்ட்ரி ஆஃப் வார் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் இப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். அவர் எப்படி டைட்டில் வைக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு டைமும் இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனையில நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய கான்சிக்வன்சஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்னு பார்த்தா அது காரணம் ஜோ பைடன் அவர்கள். எப்ப பார்த்தாலும் காரணம் சுத்தி முத்தி அவர் தான் வராரு. இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் டிப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் தான் ராணுவத்துக்கு வச்சுக்காம எல்லாத்தையும் உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் உக்ரைனுக்கு கொடுத்துட்டு ஒரு டைம் போய் நம்ம திரும்பி பார்த்து அது இருக்கா இது இருக்கான்னு தேடி பார்த்தா நம்ம ராணுவத்துக்கு வேணுமேனு பார்க்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி எந்த ஒரு தங்கு தடை இல்லாம பைடன் அவர்கள் தூக்கி எல்லாம் உக்ரைனுக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்க. இது நியாயமா? இப்ப உக்ரைனுக்கு கொடுத்ததுனால நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? இப்ப நம்மளோட இன்ட்ரெஸ்டுக்கு வேணும்னு நம்ம தேடி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கல அவர் தரப்பு வந்து கதறைகள் வந்திருக்கு. கொலையடியில ஒப்பாரி வைக்கிற மாதிரி பண்ண ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அட் த சேம் டைம் பில்லியன் கணக்கான டாலர் 200 பில்லியன் வேணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கான விஷயங்கள் என்ன ஏதுங்க தெரிய வந்திருக்கு. அமெரிக்கா கிரீன் லைட் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதால கிரீன் லைட் கொடுத்துக்கிறாங்க. மொத்தம் 15.2 பில்லியன் டாலர் ஆர்ம் சேல் மிடில் ஈஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். ஏன்னா ஈரான் தொடர்ந்து UAE, ஜார்டன், குவைத் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் எய்டு பேக்கேஜை நாங்கள் அலோகேட் பண்றோம். UAEக்கு 7.24 பில்லியன் டாலர் அளவுக்கான மிலிட்டரி எய்டு பேக்கேஜ். ஓகே,
வந்தாச்சு, சண்டை முடிஞ்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் எய்ட கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. கல்லா கட்டுறதுக்கு உட்காந்தாச்சு அமெரிக்கா அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ யுஏஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல கொடுத்துக்கிறாங்க. இல்லை $2.1 பில்லியன் அளவுக்கான சிஸ்டம்ஸ், எஃப்எஸ் லிட் சிஸ்டம்ஸ், 644 மில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா F-16 அப்கிரேட் பண்றது. அப்புறம் $4.5 மில்லியன் வந்து பண்ணா தாடு லாங் ரேஞ்ச் ரேடார ரெடி பண்றது. ஸோ இது போல வந்து பண்ண எல்லாத்தையும் யுஏஇக்கு. அடுத்தது குவைத்துக்கு $8 பில்லியன் அளவுக்கான அட்வான்ஸ்டு LAADMS ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் ரேடாரு. ஜோர்டனுக்கு 70.5 மில்லியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் சப்போர்ட், மியூனிஷன்ஸ், அப்புறம் F-16, C-130, அந்த ரக விமானங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வேணுங்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல. எதுக்கு? தொடர்ந்து ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அவங்களோட இன்ட்ரெஸ்ட நிலைநாட்டுறதுக்காக உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா ஈடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. 3 வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ அமெரிக்கா ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. கிரவுண்ட் ட்ரூப்ஸை உள்ள இருக்கிறதுக்கு ஆம்பிபிஎஸ் லேண்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ஈரான் ரெடி ஆகணுமா இல்லையா? ஈரானும் ரெடி ஆயிட்டாங்க. மேசிவான ட்ரக்கு காலம் வந்து பாத்தீங்கன்னா தஜிகிஸ்தானை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. தஜிகிஸ்தான்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு ஈரானை நோக்கி. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹியூமானிட்டேரியன் எய்டுங்க இது அப்படிங்கிறாங்க. தஜிகிஸ்தான் எதுக்கு இவ்வளவு ஹியூமானிட்டேரியன் எய்டு கொடுக்குறாங்க? வீடியோவை பார்த்தாலே தெரியுது. எதுக்கு இப்படி வண்டியா வந்துகிட்டே இருக்குது? எதுக்கு எய்டு வருது இந்த அளவுக்கு எய்டு அப்படிங்கிறது போல? மிலிட்டரி எய்டோ அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், உலகம் அறிந்த உண்மை. ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். ஈரானோட ஒரு மேனுஃபேக்சரிங் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தஜிகிஸ்தான்ல ஓபன் பண்ணிக்கிறாங்க ஈரான். அங்க ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குதுன்னா என்ன பண்ண போறாங்க? அங்க இருந்து இங்க வரத்தானு போகுது. ஸோ தஜிகிஸ்தான் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு வருமா அப்படின்னு கேள்விகள். ஸோ இதனாலதான் பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானை சொரிஞ்சிட்டு இருக்காங்களா? ஸோ தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஈரான். ஸோ இது போல சப்ளை லைன்ஸ் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. கிரவுண்ட் பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், சீனாவும் சரி ரஷ்யாவும் சரி இந்த பகுதிகளை அவங்க சைடு ரெடி பண்ணுவாங்கன்னு. அட் த சேம் டைம் தஜிகிஸ்தானா இருக்கட்டும், துர்க்மெனிஸ்தானா இருக்கட்டும், இந்த பார்டர் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் வாட்டர் இது போல வந்து பிரைவேட் ஆர்மிலாம் இருந்தாங்க. அங்க ஏகப்பட்ட சண்டைகள் போகுது, டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் அப்பத்துல இருந்து நடந்திருக்கு. இந்த வர்த்தக பாதை, இந்த போக்குவரத்து, இந்த லாஜிஸ்டிக் சப்ளைஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக பல முனைகளை ட்ரை பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, தாலிபான்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தாலிபான்களா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக கிடையாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்துக்கு எதிரானது. கிளியராவே ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வருது, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது போல. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் என்ன மாதிரியான முடிவுகள், எந்த மாதிரியான அணிகள் சேர இந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இந்த இடத்துல ஈரானும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதிகப்படியான ஆயுத வரப்பு வந்துருச்சு. ப்ரிப்பேர்டு அப்படிங்கிற வச்சுக்கலாம். அடுத்த ஹிஸ்புல்லா, அவங்க தரப்புலையும் சும்மா இல்லை. நம்ம இதை ஆரம்பத்திலேயே சொன்னதான். அது நீங்க 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடி இந்த காசா பிரச்சனையிலேயே சொன்னதான். ஹிஸ்புல்லாலாம் சண்டையே பிடிக்கலீங்க. அவங்க லிட்டரலா ப்ரிசர்வ் பண்றாங்க. பெருமளவுல போய் சண்டை பிடிக்கல. அவங்க உள்ள போறாங்க, சும்மா போறாங்க, அண்டர் டனல் இதெல்லாம் தெரிஞ்சு அடிக்கிறாங்களே தவிர ஃபுல் ஃபோர்ஸா வந்து பண்ண ஹிஸ்புல்லா அடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அந்த டைம்ல மேபி பலரும் வந்து பாத்தீங்கன்னா அதை உதாசீனமா எடுத்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஹிஸ்புல்லா எந்த அளவுக்கு ரிட்டாலியேட் பண்றாங்க. இப்ப சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சேம் பஸ்ரல் அசத் அவர்களோட கதைக்கும் சொன்னேன். அவர்கிட்ட ஏகப்பட்ட படை வீரர்கள் இருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸ். அவங்க யாருமே சண்டை பிடிக்கல. ஸோ அவங்க ப்ரிசர்வ் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இது போல ஒரு பெரும் போருக்காக அப்படிங்கிறது போல நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அடுத்தடுத்த ட்ரூப்ஸ் இறங்குறாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஈராக், சிரியா எல்லா பகுதிகளையும் வந்து இதுல இன்னொரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். பட் அந்த மீடியால வந்துச்சான்னு தெரியல. கோலன் ஹைட்ஸை நோக்கி சிரியால இருந்து குண்டுகள் ஏவிட்டாங்க அப்படிங்கிறது போல. கோலன் ஹைட்ஸுங்கிறது இப்போதைக்கு இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அதுக்குள்ள சிரியா வந்து குண்டுகளை வீசிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அணி சேர்ந்து இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எப்படி ஹிஸ்புல்லா கதைக்கு வரும். ஹிஸ்புல்லா தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஐடிஎஃப் யூனிட்ஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி மெக்கார்வா டேங்க் எல்லாத்தையும் பல டேங்க்கள் சூறையாடிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 7-8 டேங்குகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க குறி வச்சு அடிச்சிட்டோம் அப்படிங்கிற அவங்க தரப்பு செய்திகள் வருது.
அதிகப்படியான இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அட் சேம் டைம் லெபனான்லயே அடிக்கிறாங்க. பந்து குண்டுகளை போட்டு எல்லா அடுக்குமாடி கட்டடத்தை அப்படியே சரிச்சு தள்ளுறாங்க. இது போல வான வேடிக்கைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது? சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ல நல்லா தான் இருக்கு. ஆனா அது பார்த்தோன்னு பெருசா எஃபெக்ட் இல்ல அவ்வளவுதான். யோசிச்சு செய்யறாங்க. பட் எஃபெக்ட் இல்ல அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அட் சேம் டைம் அமெரிக்கா இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா சாங்ஷனும் ஈரானோட ஆயில்ல இருக்கக்கூடிய எல்லா சாங்ஷனையும் தூக்கி விடுறாங்க. கரண்டா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா 140 மில்லியன் பேரல் அளவுக்கான ஆயிலை ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அமெரிக்கா இது போல முடிவுகள் எடுக்கிறாங்க? ஏன்னா ஆயில் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு. இப்ப சாங்ஷன் சொன்னாங்கன்னா, அட போப்பா உன் காசை நான் பண்ணாம நான் எனக்கு வேணும் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது போல பல நாடுகள் மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த சாங்ஷனை கடைபிடிக்க முடியாது. அதனால இப்ப இவங்களே மான மரியாதையை நம்மளே காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் சாங்ஷனை தூக்கி விடுறாங்க அப்படிங்கள புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை செய்யறதுக்கான காரணம் ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அப்படி இல்ல இது எல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா ஏன் சாங்ஷனை தூக்கணும்? சாங்ஷனை தூக்குறாங்கன்னா அவங்க கையை மீறி போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்ட்டு. ஸோ அதனால அதிகப்படியான ட்ரூப் டிப்ளாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானும் ரெடி ஆகுறாங்க, ஹிஸ்புல்லாவும் ரெடியா இருக்காங்க, அட் த சேம் டைம் இஸ்ரேலும் ரெடியா இருக்காங்க, அமெரிக்காவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் பல முனைகள்லயும் ரெடி ஆகி ஒரு யுத்தத்துக்காக மிக பெரும் யுத்தத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல திரும்பவும் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் பண்ணும் விதமா குவைத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிஃபைனரியை அடிச்சுக்கிறாங்க. ஸோ மல்டிபிள் பகுதிகள் அடிச்சதுனால தீ விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன் தரப்பு வந்து கண்டனங்கள் வந்திருக்கு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுசா வரக்கூடிய ஒரு விஷயம், ஈரானோட கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் டேங்கர், ஈரானுக்கு ஆயில் டேங்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியா இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல போகணுன்றதுக்காக $2 மில்லியன் ஃபீயா பே பண்றாங்க. அதாவது எங்களை அடிக்காதீங்க ஈரான், உங்களுக்கு நான் காசு தரேன், எங்களை மட்டும் விட்டுருங்க, நாங்க போயிடணும், காசு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுனா டோல் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து வெளியே போகணும்னா டோல் காசை கொடுத்துட்டு போப்பா அப்படிங்கிற அந்த இடத்த அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், ஈரானோட தெற்கு பகுதி எல்லாமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகள்லாம் ஈரானோட அந்த ஆர்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸை ஃபாலோ பண்ணலன்னா இது போல தாக்குதல் நடக்கும். அவங்களால வர்த்தகம் பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. வியாபாரம் பண்ண முடியல, வர்த்தகம் இல்லைன்னா பணம் இல்லை, பணம் இல்லைன்னா அவங்களால எதையும் இம்போர்ட் பண்ண முடியாது. உணவுப் பொருட்கள், தண்ணில இருந்து எல்லாமே அவங்க இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வேற வழி இல்லாம ஈரான் சொல்றதை கேட்டு பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எல்லாமே ஈரானுக்கு அட்வான்டேஜா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய டைம் பீரியட்ல. இந்த டைம்ல தான் சவுதி தரப்புல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து எங்களோட ராணுவம் அதோட பலம் என்ன அப்படிங்கிற சவுதி தரப்புல இருந்து காமிச்சிருக்காங்க. 16,000 தாக்குதல் அமெரிக்கா இஸ்ரேல் அடிச்சுட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. இவங்க இந்த 4-5 விமானத்தை வச்சுட்டு வந்து ஏதாவது குண்டை போட்டுருவாங்களா, ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் பண்ணுவாங்க போல தெரியுது. ஏன்னா சவுதி அரேபியா இல்லையா, அது போல ஏதாவது செஞ்சிருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. பாப்ப என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, ஏன் எல்லாரும் ட்ரம்ப் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நகைப்புக்குரிய ஒரு நபரா, ஒரு ட்ரால் மெட்டீரியலா மாத்துறாங்க அப்படின்னா, 2003ல ஈராக் போர் வந்து பாத்தீங்கன்னா சதாம் ஹுசைன் அவர்களுக்கு எகைன்ஸ்டா ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா இதே போலதான் அது இருக்கு, இது இருக்கு, வெத்தலைப்பாக்கு இருக்கு, தாம்பூலம் தட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அப்புறம் ஒண்ணுமே இல்லை, அதுக்கு எந்த ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறது போல வந்து பண்ணா போயிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஈராக் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இழந்துட்டாங்க அமெரிக்கா. அந்த பிரச்சனையில 26 நாள்ல அந்த போர்ல வெற்றி அறிவிச்சாங்க அமெரிக்கா. 20 ஏப்ரல் 2003 உங்களுக்கு அது தெரியும். கரெக்டா அதே போலதான் இப்போ 23 வருஷம் ஆச்சு பிரசிடென்ட் புஷ் அவர்கள் இது போல ஈராக்ல ஆபரேஷனா அறிவிச்சு. இப்போ 2026 23 வருஷம் கழிச்சு ஈராக்க முடிச்சுட்டு இப்ப ஈரானுக்கு வந்திருக்காங்க. இப்ப இங்க தோல்வியா? அமெரிக்காக்கு அதுவே தோல்விதான், இப்ப இதுவும் தோல்வியா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த டைம்ல ட்ரம்ப் அவர்கள் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் செக்யூர் பண்றதுக்கு ஒரு நல்ல டீல் எங்க க்ளோஸ் பண்ணல ஈரானோட அப்படின்னா, அவங்களுக்கு சேஃபர் சைட்ல ஒரு டீலை க்ளோஸ் பண்ணல, இல்ல
அவங்களோட மைட்ட காமிச்சு இந்த இடத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கலன்னா, பேரிழப்புகள் அமெரிக்காவுக்கு இருக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப மோசமான நாட்களா இருக்கும் அமெரிக்காவுக்கு அப்படிங்கலாம் சொல்றாங்க. அதுபோல இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவ நாம முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள வச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.